அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னுடைய எல்லா பெங்களூர் பயணங்களும் ஒரு அற்புதம் அதிசயமாகவே முருகப்பெருமான் மாற்றுவார். இப்பயும் அதே மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் நடத்தினார். நான் எல்லா நேர்காணையும் சொல்ல, கர்நாடகா ஒரு புண்ணியமன். கண்டிப்பாக எதிர்காலத்திலையோ இல்லை இந்த நிகழ்காலத்திலையோ முருகப்பெருமான் ஒரு பெரிய முருக சக்தியை அங்கே வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் நான் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மூணுமே ஒரு காலத்தில் ஒன்றா இருந்திருக்கு. அப்போ மிகப்பெரிய ஒரு முருகர் வழிபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் மொழி வாரியாக ஒவ்வொரு கட்டமாக பிரிஞ்சாலும் இப்போ இந்த கலியுகத்தில் திரும்ப அந்த முருகர் சக்தியை கொண்டு வந்துட்டு இருக்காரு, கொண்டு வருவார். இன்னும் நம்ம பிரம்மாண்டமாக பார்க்க போகிறோம். அதில் இப்போ நான் இருக்கிற கோவில் கொடைக்கானல் கூம்பூர் போயிருக்கும் போது எப்படி ஒரு அற்புதமான ஒரு உணர்வை முருகப்பெருமான் கொடுத்தாரோ அதே மாதிரி பெங்களூரில் ஒரு அற்புதமான கோவிலை முருகப்பெருமான் காட்டியிருக்கார். உண்மையிலே நான் எத்தனையோ கோவில் பெங்களூர் பயணிச்சிருக்கேன். அது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கின கோவில். ஆனால் தெய்வமே பூமியிலேருந்து கிடச்சி கிட்டத்தட்ட இவ்வளோ பழமை வாய்ந்த ஒரு புராதனமான கோவில் இப்போ தான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலுக்கு நான் வந்தது ஒரு பெரிய அதிசயம். ஒரு 3 பேர் தொடர்ந்து இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க. ஆனால் இந்த 3 பேருக்கும் ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. ஒரு முருக பக்தி சகோதரி ஆனால் என் கனவுல நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும், உங்களை கூட்டு போகணும்னு சொல்லி எனக்கு கனவு வந்துச்சுனான்னு சொல்லி ஓரிரு மாதங்களுக்கு முன்பு அனுப்புனாங்க. அப்பயும் நான் எந்த கோவில் கேட்டேன், இந்த கோவில் பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்தடுத்த வேலையில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பெங்களூரில் நம்ம தம்பி ராகேஷ் இந்த கோயிலுக்கு உங்களை கூட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு வந்துகிட்டே இருக்குங்கண்ணா, முருகர் சொல்லிட்டே இருக்காரு, கண்டிப்பாக ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நானும் என்னைக்காவது ஒரு நாள் போவோம் தெரிஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம ராகேஷ் ஒரு கோயிலுக்கு உங்களை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேருமே இந்த ஒரு கோயில தான் சொன்னாங்க. இந்த கோவில் பேரே ரொம்ப இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பேர்கள் அமையிறது ரொம்ப சிரமம். 4 யுகத்தோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேர் உருவாகும். ஞான சடாஸ்வர சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கேன். இந்த கோவில் பேரு ஒரு பெரிய அற்புதமான ஒரு பேர். கலியுகத்தில் ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பேர் அமைது. என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்திருக்கேன். 4 எங்களோட ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு பேர் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்குவி சுப்பிரமணிய கோயிலாக இருக்கட்டும், அது மாதிரி பெங்களூர் கார்த்திகா சுப்பிரமணிய கோயிலாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 யுகங்களோட தொடர்புடைய கோவில். அதில் இந்த கோவிலுக்கு நான் வந்தது முருகப்பெருமான் கருணை தான். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்த புருஷர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த கோவிலோட பேர் ஞான சடாஸ்கர சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். பாரதி நகரில் காமராஜ் ரோட்ல இருக்கு. நான் கோயில் உள்ள வரப்பி அவ்வளோ பெரிய ராஜகோபுரம் 1900 எழுப்பியிருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலோட ஹிஸ்டரியை கேட்குறப்ப கிட்டத்தட்ட சோழ மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. முசுகுந்த ராஜா வணங்கின சிவபெருமான் அந்த சிவ கல்வெட்டிலேயே இருக்கு, லிங்கத்திலேயே அதை காட்டினாங்க. அவ்வளோ அற்புதமான கோவில். இந்த கோவிலை பற்றி எத்தனையோ அற்புத அதிசயங்கள் பேசணும். இந்த ஒரு காணொலியில சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். கலியுக மகான், கலியுக தெய்வம் சொல்லும் போதே எனக்கு வயசில் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் ஐயா கிட்டத்தட்ட பல நாட்கள் இங்கே தங்கியிருக்காங்க. நான் இந்த காணொலி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட படம் பதிவு செய்கிறேன். அந்த படத்தை இருக்கிற இடத்துல தான் ஐயா இருந்தார். அதே போல் கிருவானந்த வாரியார் அவரும் பல மாதங்கள் இங்கே தங்கி சொற்பொழிவாட்டிருக்கார். அவர் ஒரு வேல் வச்சிருந்திருக்காரு இங்கே. அந்த வேல் வழிபாடு பல காலமாக நடந்து இப்பயும் அந்த வேல் இருக்குது. இன்னும் எத்தனையோ சித்த புருஷர்கள் இங்கே இருந்திருக்காங்க. நான் ஐயா கிட்ட இந்த கோவிலோட குருக்கள்கிட்ட பேசுகிறப்போ அவர் நடந்த அற்புதம் அதிசயங்களாக சொன்னார். நான் சொன்னேன், இங்கே அடிக்கடிக்கு பாம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. அதே மாதிரி பாம்பு சட்டை முதல் கொண்டு சர்ப்பம் ரூபத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் நாகர்களாக இருந்திருக்கோம். அதில் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 பகுதியிலுமே நாகர்கள் அந்த நாகர்கள் தான் முருக பக்தர்களாக எதிர்காலத்தில் மாறி இருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த நாகர்கள் தான். அது என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் உணர்ந்தேன். ஏன்னா நீங்கள் முருக சக்திக்கு ஒரு பெரிய பாலமாக இருக்கும்போது நாகசக்தி இருக்குது, அதே மாதிரி அந்த பெண் சக்தி எல்லாமே. ஸோ இத்தனை அற்புதம் அதிசயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வடிவமே ஒரு கேரளா வடிவம் சார்ந்து இருக்குது. அதே மாதிரி கந்தக்கோட்டம் கோவில் போனவங்களுக்கு இந்த கோயிலை வரப்போ நீங்கள் உணர்வீங்க. கந்தக்கோட்டத்தில் மட்டும்தான் அந்த ஒரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த குமரக்கோட்டமும் அதே போல் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு யுகம் சார்ந்த ஒரு கோவில் தான். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்டு உணர்ந்த உண்மையை பதிவு செய்கிறேன். பாம்பன் சுவாமிகள் ஐயா இவ்வளவு நாள் இருந்திருக்காருனாலே அது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த இடமா இருக்குன்னு பாருங்க. கிருபானந்த வாரியார் இங்க ஒரு வேல் வைத்து எல்லாருமே எதிர்காலத்தில் வழிபடுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த வேல் வெளி உலகத்துக்கு நம்ம தெரியறது ஒரு கருவியா இருந்திருக்கும். இந்த கோவிலை பத்தி பேசுறதே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். என்னோட பெங்களூர் பயணத்துல நான் 19ஆம் தேதி மட்டும்தான் வர விஷயமா இருந்துச்சு அந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு. இந்த கோயிலுக்கு வந்தது, இந்த கோயிலை உட்காந்து இந்த காணொலி பதிவு பண்றது எல்லாமே முருகர் அற்புதம் அதிசயம் தான். இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா, இந்த சிலை பூமியில கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட பாணி தண்டாயுத பாணி முதல் கொண்டு ஸ்ரீராமர் சிலை முதல் கொண்டு அருணாச்சலேஸ்வரர் சிலை முதல் கொண்டு எல்லாமே பூமியில இருந்து கிடைச்சி எடுத்து வழிபட்டு இருக்காங்க.
இவங்க கணக்குப்படி 500 ஆண்டுகள் பழமை இந்த கோவில். ஆனால் கண்டிப்பாக ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஆய்வு செய்தாங்கன்னா இன்னும் இதோட பழமை வந்து நிறைய தெரியும். தமிழ் கல்வெட்டு அதிகமாக இருக்குது. மொழி வந்து நம்ம பேசுறதுக்கு தான். மொழி வந்து நம்ம ரத்தத்தோட கலந்தது நம்ம உணர்வு. அதில் தமிழ், கன்னடம், கேரளா இது எல்லாமே ஒரு பெரிய சகோதரத்துவமாகவும் ஒரு அன்பு பாசம் நிறைந்த ஒரு மக்களாக ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதில் இவங்க எல்லாருமே சேர்ந்து முருகப்பெருமான வழிபாட்டு கொண்டாடி இருக்காங்க. சிவபெருமான் இருக்கும் இடத்துல வந்து முருக சக்தி அதிகமாக இருக்கிறத வந்து இந்த இடத்துல நான் அதிகமாக உணர்றேன். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு அற்புதத்தை சொன்னார். அது இயற்கை அனுமதியோடு நான் பதிவு செய்கிறேன். சொல்ல வார்த்தையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த கோவிலில் இருந்து அந்த அற்புதத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன். ஏதாவது ஒரு நேர்காணல் இன்னும் விரிவாக நான் பதிவு செய்கிறேன். இனிமேல் பெங்களூர் வரப்போலாம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற முருகர் வந்து பார்த்துட்டு போகணுன்னு எனக்கு இங்கேயே தியானத்தில் இந்த உத்தரவு. அவ்வளோ அற்புதமாக இருக்கார் அந்த முருகர். இவ்வளோ தான் இருக்கார் முருகர். அது பூமியிலேருந்து அந்த சிலை கிடச்சி நான் வந்து ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா முருகர் முகம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து காட்டுங்க, நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லி அவரோட அனுமதியோடு அந்த படத்தை நான் பதிவு செய்கிறேன். முருகர் யுகத்தில் இது ஒரு பெரிய அதிசயம், அற்புதம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.